காஸ்மா ஹெல்த் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் Deepa, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகா இயற்கை மருத்துவம் இந்த வெரிகோஸ் வெயினுக்கு என்ன மாதிரி தீர்வை நம்ம கொடுக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வெரிகோஸ் வெயின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம். நம்ம காலில் பார்த்தீங்கன்னாக்கா சில பேருக்கு ஒரு பச்சை கலரில் இல்லை ப்ளூ கலரில் அந்த நரம்பு அப்படியே ஸ்பைடர் மாதிரியும் அப்படியே சில பேருக்கு காயில்டாகவும் இருக்கும். இது என்ன அப்படின்னா நம்மளுடைய இரத்த நாணங்களில் ஆர்ட்ரீஸ், வெயின், கேப்லரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல ரத்தத்தை கொண்டு போகக்கூடியது ஆர்ட்ரீஸ், அதே டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு போகக்கூடியது வெயின்ஸ். இந்த கேப்லரிஸ் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த ஸ்மால் பிளட் வெசல்ஸ் அது. ஸோ இந்த வெயின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு. ஸோ அது நமக்கு என்ன ஆகும், அதோடைய எலாஸ்டிசிட்டி லாஸ் ஆகி ஒரே இடத்துல அது காயில்டாகி இருக்கிறது தான் வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வெரிகோஸ் வெயின் வரதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த வேல்வ் ரொம்ப வீக்காக இருக்கும். இது என்ன பண்ணோன்னா அந்த பிளட் ஃப்ளோ ப்ராப்பராக போகாமல் அதை பின்புறமாக தள்ளுறதுக்கு தான் இந்த வேல்வ் என்ன பண்ணும், வீக்காக இருக்கிறதுனால நமக்கு அது ஸ்டாக்னண்ட்டாகவே இருக்கும். அப்போ அந்த இடத்துலையே ரத்தம் தங்கியே இருக்கிறதுனால நமக்கு எப்போவுமே காலில் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த நரம்பு அப்படியே சுற்றி இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது நரம்பு இல்லை, அது வெயின். இது அதிகமாக யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாங் ஸ்டாண்டிங் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. எந்த நேரமும் நின்றுட்டே வேலை செய்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையை நம்ம அதிகமாக பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, இல்லை இப்போ போலீஸாக இருக்கிறவங்க, டிராஃபிக், அதுவும் எஸ்பெஷலி டிராஃபிக் போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த நேரமும் அவங்க அந்த ஸ்டாண்டிங்லேயே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ எந்தெந்த ப்ரொஃபஷன், வாட்ச்மேனாக இருக்கட்டும், ஸோ எந்தெந்த ப்ரொஃபஷனில் அதிகமாக நம்ம நின்றுட்டே இருக்கோமோ அப்போது அது நம்மளுடைய அந்த கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக அது புல் ஆகி அது காயிலிங் ஆகிறது தான் இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்கிறது. இது சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு அந்த இடத்துல வீக்கம் இருக்கும், ஒரு சிலருக்கு வலியே ஜாஸ்தியாக இருக்கும். இப்போது ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கன்னா வெறும் அந்த வெயினோடைய ப்ராமினன்சி மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் இது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகும்போது அந்த காயிலிங் அதிகமாகி பிளட் ஒரே இடத்துலையே பூலாகி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதனால் அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா அந்த பெயினும் ஸ்வெல்லிங்கும் அதிகமாகும். இதில் இன்னொரு காம்ப்ளிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஒரு சின்னதாக கீறலோ இல்லை அடியோ பட்டுடுச்சுன்னு வைங்க, ஆனால் ரத்தம் அதிகமாக வெளியேறிடும். ஸோ ப்ளீடிங் அதிகமாக இருக்கிறதுனால சடனாக நமக்கு அந்த வைட்டல்ஸ்லலாம் சேஞ்சஸ் காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய. அப்போ அந்த இடத்துல அடிப்படாமல் நம்ம பார்த்துக்கணும், காயம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம். அப்போ இது வராமல் எப்படி தடுக்கிறது? யோகா இயற்கை மருத்துவத்தில் ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது வராமல் தடுக்கணும், இதுதான் என் ப்ரொஃபஷன் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணணும்? என்னுடைய போஸ்டரை கரெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம நிற்கும் போது நம்ம ஒரு லெக், இப்போ ஒரு இடத்துல லெக்சர் கொடுக்குறீங்க, அந்த இடத்துல நம்ம 3 hours இல்லை 5 hours நம்ம ஸ்பீச்சை கொடுக்கணும், இல்லை கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு டேபிளில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அந்த டேபிளுடைய சப்போர்ட்டோடு நம்ம நிற்கிறது நல்லது. ஒரு காலை நம்ம ரைஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல போஸ்டரை கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதிகமாக நமக்கு ஸ்ட்ரெயின் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே இல்லை. நான் எப்போவுமே டிராஃபிக்கில் இங்கே நடுவில் நின்றுட்டே இருக்கணும் அப்படின்னா ஒரு ஜென்டிலான வாக் போகிறது நல்லது. அப்பப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த சிட்டிங் பொசிஷன்லேருந்து நம்ம ஸ்டாண்டிங்க்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா இதை நம்ம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ இது காம்ப்ளிகேட் ஆகாமையும் இந்த மாதிரி போஸ்டரை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இயற்கை மருத்துவத்தில் மசாஜ் அப்படின்ற ஒரு சிகிச்சை இருக்குது. ஸோ இது நம்ம ரீசெண்டாக இதில் ஒரு ஆய்வும் நடத்தி அவங்களுடைய அந்த பிளட் வெசல்ஸோடைய அந்த எலாஸ்டிசிட்டியை நம்ம எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியுது அப்படின்றத நம்ம ஒரு ரிசர்ச்சும் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம மசாஜ் கொடுக்கும் போது அவங்களுக்கு ரெகுலராக இப்போ நிறைய டைரக்ஷன், இயற்கை மருத்துவத்தில் ஸ்வேதிஷ் மசாஜ் அப்படின்றத தான் நம்ம கொடுப்போம். இதில் நிறைய மூமெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டைரக்ஷன் ஆஃப் மூமெண்ட்ஸை கொடுப்போம். இப்போ அந்த வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கு எல்லா மூமெண்ட்டுமே சென்ட்ரிபீட்டலாக, அதாவது இதயத்தை நோக்கி தான் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கும்போது அந்த காயிலிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கம்மி பண்ணி எலாஸ்டிசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி அது சர்ஜரிக்கு போகாமல் அந்த ரீகாயிலிங்கை நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறோம். ஸோ பிளட் ஃப்ளோவையும் அதிகமாக்குறோம்.
இப்போ ஏற்கனவே அந்த பிளட் வந்து அங்கேயே ஸ்டாக்னட்டாக இருக்கிறதுனால இன்னொரு காம்ப்ளிகேஷனும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல பிளட் கிளாட்டை வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த கிளாட் வேற எங்கேயாவது மூவ் ஆகி போய் வேற இடத்துல அடைப்பை ஏற்படுத்தி அதுவும் காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ அப்போது இந்த விஷயத்தை எப்படி இயற்கை மருத்துவத்தில் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகா வந்து ஒரு பெஸ்ட்டு மெடிசன்னே சொல்லலாம். இதில் வந்து நம்ம எந்தெந்த ஆசனங்கள் இதுக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தான பாதாசனம். இது வந்து ஃபஸ்ட்டு அர்த்த உத்தான பாதாசனமாக ஒரே ஒரு காலை ஃபஸ்ட்டு 30 டிகிரிக்கு, அப்புறம் 60 டிகிரிக்கு, அப்புறம் 90 டிகிரிக்கு நம்ம ரேஸ் பண்ணி வைக்கும் போது, ஸோ அப்போது அந்த ஆன்டி கிராவிட்டி எஃபெக்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். அந்த காயிலிங்கை டே பை டே நம்ம அதை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இந்த ஆசனம் வந்து நம்ம 2 காலையும் சேர்த்து நம்ம உத்தான பாதாசனமாகவும் பண்ணலாம். இது வந்து நம்ம மருத்துவருடைய மேல் பார்வையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா நம்ம 2 காலையும் வந்து வால் சப்போர்ட்டோடு வச்சு நம்ம காலை ரேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வயசானவங்க இந்த மாதிரி வால் சப்போர்ட்லேயும் அவங்க பண்ணும்போது அது ஜாஸ்தி காம்ப்ளிகேட் ஆகாமல் அவங்களுக்கு அந்த பிளட் காயிலிங், அந்த பிளட் வெசல் காயிலிங்கை வந்து நம்ம குறைக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அர்த்த ஷலபாசனம். இந்த அர்த்த ஷலபாசனமும் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த 2 ஆசனங்கள் வந்து இதுக்கு ரொம்ப எஃபெக்டிவ். இது கூட நம்ம அர்த்த பவன முக்தாசனம் பண்ணலாம். அதே நேரத்தில் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஹலாசனம் பண்ணலாம், சர்வங்க ஆசனம் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே மருத்துவருடைய மேல் பார்வையில் நம்ம பண்ணும்போது எந்த லெவல் வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணலாம், எவ்வளோ தூரம் நம்ம இதை பண்ணலாம் அப்படின்றத அவங்களுடைய அட்வைஸோடு நம்ம எடுத்துக்கலாம். இது கூட நாடி சோதனை பிராணாயாமம், பிராமரி பிராணாயாமம் இதெல்லாமே நம்ம பண்ணும்போது நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை சீராக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் வந்து இந்த மசாஜ் சிகிச்சை அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதில் ஒரு ஸ்பெஷலான ஆயில் வந்து கேட்டிங்க அப்படின்னாக்கா, இந்த லெமன் கிராஸ் ஆயில் வந்து இந்த இதுக்கு வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், வெரிகோஸ் வெயினுக்கு. ஸோ இந்த ஆயிலை யூஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு அந்த மசாஜை நம்ம பண்ணும்போது அந்த ஆயிலோடைய எஃபெக்டும் சேர்ந்து அதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ நியூட்ரியன் நமக்கு அங்கே இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, அதோடைய எலாஸ்டிசிட்டியை ரீகெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தபடியாக பார்த்திங்கனாக்கா மண் சிகிச்சை. ஸோ இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா அந்த குளிர்ந்த தன்மையுடையது. ஸோ அந்த மண்ணை வந்து நம்ம கீழேருந்து மேல் நோக்கி அவங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கும் போது ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளட் வெசல்ஸோடைய எலாஸ்டிசிட்டியோ பிளட் ஃப்ளோ வந்து ஸ்டாக்னேஷன் இல்லாமல் ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் பிளட் இருக்கிறதுக்கும் அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த வேல்வோடைய ஃபங்க்ஷனை கூட என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு மண் சிகிச்சை வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நம்ம முழு உடலுக்குமே வந்து நம்ம ஃபுல் மட் பாத்தாக தரலாம். இல்லை கால் பகுதிக்கு மட்டும் நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணும்போது டே பை டே நம்ம அந்த சேஞ்சஸை நம்ம நோட் பண்ணலாம். இந்த நீர் சிகிச்சையில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பேக் அப்படின்றது நிறைய கொடுப்போம். அந்த பேக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஸோ லெக் பேக் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த கோல்டு லெக் பேக்கை நம்ம கால் முழுக்க அதை வந்து நம்ம கட்டி அதுக்கு மேலே உல்லன் கிளாத்தால் கட்டி 45 மினிட்ஸ் நம்ம தினசரி நம்ம பண்ணுறது மூலயமா இந்த வெரிகோஸ் வெயின் நமக்கு காம்ப்ளிகேட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் முக்கியமாக டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் டயட்லேயும் நம்ம பார்க்கணுங்க. அதில் டோன்ட்ஸ் காமனாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இது மேல் வந்து ரொம்ப ஈஸியாகவே அவங்களுக்கு வரும். ஃபீமேலுக்கு மோஸ்ட்லி ப்ரெக்னன்சி இன்டியூஸ்டாகவே இருக்கும். ஸோ பேபி வந்து அவங்களுக்கு கரெக்டாக அந்த வெயினில் வந்து அது கம்ப்ரெஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ அப்போ அவங்களுக்கு ஈஸியாக அந்த மாதிரி காயிலிங் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ரொம்ப உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இதை நம்ம அதிகமாகவே பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த மேலுக்கு வந்து அதிகமாக ஜிம்முக்கு போகிற பழக்கம் உண்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அவங்க வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக தவிர்க்கணும். இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க வெயிட்டை லிஃப்ட் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து அவங்களுக்கு டே பை டே காம்ப்ளிகேஷன்ஸை அதிகமாக்கிடும். ஸோ அதனால் அவங்க பண்ணக்கூடாது. அதே மாதிரி அதிகமாக நம்ம ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி ப்ரொஃபஷன் இருந்தால் நான் ஃபஸ்ட்டு சொன்னது ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லை, அவங்க டயட்லேயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது முக்கியம். அதுலேயும் அந்த பிளட் தின்னர்ஸை நேச்சுரல் பிளட் தின்னிங்காக நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா கிரேப்ஸ் சீடுன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இந்த கிரேப்ஸில் இருக்கக்கூடிய விதையோடு சேர்த்து நம்ம சாப்பிட்றது. இந்த பன்னீர் திராட்சையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விதையோடு நம்ம சேர்த்து சாப்பிடும் போது
அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டோ நியூட்ரியண்ட்டும் அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் நமக்கு பிளட் தின்னிங் ஏஜெண்ட்டாக ஆக்ட் பண்ணுது. ஸோ அதனால் நமக்கு கிளாட் ஃபார்ம் ஆகாது, சீரான ரத்த ஓட்டம் இருக்கும், நாளைக்கு அதில் எந்த காம்ப்ளிகேஷனும் வராமல் பார்த்துக்கும். அதே மாதிரி அடுத்த நேச்சுரல் பிளட் தின்னர் எதுன்னு கேட்டிங்கன்னா மஞ்சள். நம்ம சமையல்லே வந்து அதிகமாக நம்ம மஞ்சளை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சளை போட்டு கொதிக்க வச்சு இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறதுனால நேச்சுரலான பிளட் தின்னர் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்டும் இதில் இருக்குது. ஸோ நாளைக்கு அதில் வந்து நமக்கு அந்த வெயின் எந்த இன்ஃப்ளமேஷனும் ஆகாமல் நமக்கு அதில் வந்து எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் நமக்கு பாதுகாப்பாகவே இருக்கும். அடுத்த முக்கியமான உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா பூண்டு. இந்த கார்லிக் வந்து பார்த்திங்கனாக்கா இது பிளட் தின்னர் மட்டும் இல்லைங்க, இது நம்மளுடைய ப்ரெஷரையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்குன்னு கூட சொல்லலாம். இதில் வந்து நமக்கு அந்த பிளட் கிளாட்டை வந்து நமக்கு வராமல் தடுக்குது. அதே நேரத்தில் பிளட் ஃப்ளோ வந்து நல்ல பாடி ஃபுல்லாக சீராக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதே நேரத்தில் நமக்கு அந்த பிளட் வெசல்ஸோடைய எலாஸ்டிசிட்டியும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பூண்டு ஹெல்ப் பண்ணும். இது நம்ம சமையல்லையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4லேருந்து 5 பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது அந்த பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்து சாப்பிட்ணும். இதை வந்து பச்சையாக தான் சாப்பிட்ணும். சமையலில் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் இது தனியாக இந்த மாதிரி ஒரு 4 பல்லு பூண்டு பச்சையாக நம்ம எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு வந்து பிளட் தின்னராக ஆக்ட் பண்ணுது. ஏன்னா நம்ம அதை ஹீட் பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டி லாஸ் ஆகிடும். அதனால தான் நம்ம இதை ரா ஃபார்மில் எடுத்துக்க சொல்கிறோம். ஆனால் தனியாக நம்ம வெறும் பூண்டை சேர்த்துக்காம அதை நம்ம சமையலோடு சேர்த்து சாப்பிடும் போது இது நம்மளுடைய ஜீரணத்தையும் கரெக்ட் பண்ணுது, அதே நேரத்தில் பிளட் ப்ரெஷரையும் மெயின்டைன் பண்ணுது, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது, பிளட் தின்னிங்காகவும் நமக்கு ஆக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி டயட்டோடு சேர்த்து நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவலையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அந்த பிளட்டை வந்து நம்ம அந்த விஸ்காசிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தண்ணி மிக மிக அவசியம். ஒரு நாளைக்கு 3லேருந்து 3.5 லிட்டர் நம்ம தண்ணி குடிக்கிறதுனால நம்ம உடம்பு எப்போவுமே ஹைட்ரேட்டடாக இருக்கும் போது ஸோ நம்ம பிளட்டோட விஸ்காசிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதும் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸோடைய லெவல் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னாலும் உடல் பருமன் அதிகமாகும். ஸோ அதுவே நமக்கு இதோடைய கம்ப்ரெஷனை இன்னும் அதிகமாக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.